பெங்காலியாவில் உள்ள முக்கிய புள்ளிகளில் சிலர் திடீரென்று விபத்துக்குள்ளாகி இறந்து போனார்கள். அந்த விபத்துகள் பற்றி பத்திரிகைகளில் செய்தி வந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அணுகுண்டு சோதனையாளர் வர்கோ கார் விபத்தில் மரணம். இன்னொரு நாள் இதே அறுவை நிபுணர் டாக்டர் அரிஸ்டோ விமான விபத்தில் பலியானார். 2 நாள் கழித்து கட்டிடக்கலை நிபுணர் டிக்கின்சன் சென்ற கப்பல் கடலில் மூழ்கியது. அடுத்த நாள் வயலின் வித்துவான் பிரிட்டோ பனிப்புயலில் சிக்கி காலமானார். காட்டில் இருக்கும் மண்டையோட்டு குகையில் இருந்த வானொலியிலும் செய்தி ஒலிபரப்பானது. அணுகுண்டு சோதனையாளர் வர்கோ கார் விபத்தில் மரணமடைந்தார். இந்த மாதத்துக்குள் இது 3வது விபத்து. உலக புகழ் பெற்ற வயலின் வித்துவான் பிரிட்டோ சுவிட்சர்லாந்தில் பனிப்புயலில் சிக்கி காலமானார். மாயாவி செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். கட்டடக்கலை நிபுணர் ஒருவர் கடலில் மூழ்கியிருக்கிறார். உடனே மாயாவி வானொலியை அணைத்தார். ரெக்ஸ், நாம் இப்போது தங்க கடற்கரைக்கு செல்வோமா? ஐயா, தங்க கடற்கரை என்றால் அவ்வளவு விருப்பமா? ஆமாம் மாமா. இப்பொழுது எதற்காக அங்கே போகிறோம்? டயானாவின் நினைவு வந்துவிட்டதா? ரெக்ஸ், ஜிம்போவையும் ராணியையும் அழைத்து கொண்டு வா. ரெக்ஸ் கூண்டில் இருந்த சிங்கத்தை அழைத்தான். வா ராணி, தங்க கடற்கரைக்கு செல்லலாம். தங்க கடற்கரையில் ஒரு பாட்டில் கடலில் மிதந்து வந்தது. ராணி, ஜிம்போ, நாம் தங்க கடற்கரைக்கு செல்கிறோம். ஒரே குஷிதான். ரெக்ஸ் மரத்தில் ஏறினான். ஜிம்போ, இப்படி வா, நான் உன் முதுகில் ஏறிக்கொள்கிறேன். ஜிம்போ மரத்துக்கு கீழே வந்ததும் ரெக்ஸ் யானை மீது குதித்தான். புறப்படலாமா ரெக்ஸ்? நான் என் படையுடன் தயாராக இருக்கிறேன் மாமா. மண்டையோட்டு குகையிலிருந்து ரகசிய பாதையான அருவி வழியாக டெவிலும் ராணியும் வெளியே வந்தன. அதைத் தொடர்ந்து ரெக்ஸ் ஜிம்போவில் வந்தார். அவனைத் தொடர்ந்து மாயாவி வந்தார். தங்க கடற்கரையில் அந்த மர்ம பாட்டில் யாருக்காகவோ காத்து கிடந்தது. காட்டுப்பாதை வழியாக மாயாவி அவர்களை அழைத்துச் சென்றார். மாமா, இந்த பக்கமாகத்தானே செல்ல வேண்டும்? காட்டுக்குள் இருந்த கிராமத்து மக்கள் மாயாவியை பார்த்ததும் அன்புடன் கையசைத்து வழி அனுப்பி வைத்தார்கள். மர்ம பாட்டிலில் என்ன செய்தி காத்து கிடக்கிறதோ தெரியவில்லை. என்ன ராணி, அதற்குள் களைத்து விட்டாயா? வேண்டுமானால் ஜிம்போவின் மீது ஏறிக்கொள். உடனே ராணி ஜிம்போவின் மீது பாய்ந்து ஏறிக்கொண்டது. ரெக்ஸ், நீ பலே கில்லாடிதான். ரெக்ஸுக்கு பின்னால் ராணி அமர்க்கலமாக அமர்ந்து பயணம் செய்தது. ராணி பாவம் மாமா, களைத்து விட்டது. மாயாவி மலைமுகடு வழியாக பயணம் செய்தார்கள். மாமா, இந்த மலைமுகடு உங்களை மாதிரியே அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மாமா? அது இயற்கையின் படைப்பு. ஐயா, தங்க கடற்கரைக்கு வந்துவிட்டோம். மாமா, நாங்கள் களைப்பு தீர கடலில் குளிக்கப் போகிறோம். தாராளமாக குளியுங்கள். ரெக்ஸ், டெவில், ராணி மூவரும் கடலை நோக்கி ஓடினார்கள். அங்கேதான் அந்த மர்ம பாட்டில் மிதந்து கொண்டிருந்தது. மாமா, தண்ணீர் அருமையாக இருக்கிறது, நீங்களும் வாருங்கள். பிறகு வருகிறேன். மாயாவி அறைக்குள் சென்றார். தனி அறையில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். மாமா, நீங்கள் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ போய் விளையாடு. கடலில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த மர்ம பாட்டிலை டெவில் பார்த்தது. டெவில், அதென்ன? ரெக்ஸ் ஓடி வந்தான். ஆனால் மாயாவி தனி அறையில் டயானாவின் நினைவுகளோடு இருந்தார். டெவில், ஏதோ பாட்டில் போல தெரிகிறதே. உடனே ரெக்ஸ் அந்த பாட்டிலை எடுத்தான். ஏய், பாட்டிலுக்குள் ஏதோ கடிதம் இருக்கிறது. ரெக்ஸ் பாட்டிலை எடுத்துக்கொண்டு மாயாவியிடம் சென்றான். மாமா, ஒரு பாட்டில் கிடைத்திருக்கிறது. பாட்டிலுக்குள் ஏதோ கடிதம் இருக்கிறது. ரெக்ஸ் பாட்டிலுக்குள் இருந்த கடிதத்தை வெளியே எடுத்தான். மார்ச் 16. நாங்கள் பெங்காலியாவுக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். வர்கோ, பிரிட்டோ. ஏதோ அவசர செய்தி போல தெரிகிறது. யாரோ இந்த பாட்டில் மூலமாக செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். ரெக்ஸ், சும்மா விளையாட்டுக்கு யாரோ இப்படி செய்திருப்பார்கள். நீ போய் விளையாடு. சிறையில் இருப்பவர்கள் எழுதியது போல் இருக்கிறது. மற்றவர்களை ஏமாற்ற அப்படித்தான் செய்வார்கள். வர்கோ, பிரிட்டோ என்று கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். யாரென்று சொன்னாய்? மாயாவிக்கு டக்கென்று பொறி தட்டியது. உடனே மாயாவி அந்த கடிதத்தை வாங்கி படித்தார். மார்ச் 16. நாங்கள் பெங்காலியாவுக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். வர்கோ, பிரிட்டோ. பாட்டிலில் தான் கடிதம் இருந்ததா? பாட்டில் எங்கே கிடைத்தது? கடலில் கிடந்தது மாமா. கைதிகளா? நிச்சயம் இருக்காது. ஏமாற்றுவதற்காக இப்படி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். ஏன் மாமா? கையெழுத்துக்குரியவர்கள் 2 பேரும் பெரிய புள்ளிகள். ஆனால் இருவரும் இப்போது உயிரோடு இல்லை. பாட்டிலில் இருந்த கடிதம் மாயாவியை குழப்பியது. இவர்கள் இருவரும் யார் மாமா? இருவரும் பிரபலமானவர்கள். வர்கோ என்பவர் விஞ்ஞானி, பிரிட்டோ வயலின் வித்துவான். இருவரும் சமீபத்தில் இறந்து விட்டார்கள் என்று வானொலியில் செய்தியில் கேட்டேன். சரியாக 1 வாரம் கழித்து கடிதம் கிடைக்கிறது. ஒருவேளை அவர்கள் இறப்பதற்கு முன் இந்த கடிதத்தை எழுதியிருக்கலாமே. சரியாகச் சொன்னாய் ரெக்ஸ்.
மாயாவி வானொலி செய்தியை நினைவுபடுத்தி பார்த்தார். வர்க்கோ கார் விபத்தில் பலியானார். வயலின் வித்துவான் பிரிட்டோ பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒருவர் பிரேசிலில் இறந்திருக்கிறார், இன்னொருவர் சுவிட்சர்லாந்தில் செத்திருக்கிறார். இரண்டுக்கும் இடையே 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 2 கையெழுத்தும் அவர்களுடையது தானா என்று பரிசோதித்தால் என்ன மாமா? பரவாயில்லை ரெக்ஸ், நீயும் சிந்திக்கத் தொடங்கிவிட்டாய். தங்க கடற்கரையை விட்டு உடனே புறப்பட வேண்டும். உண்மையை கண்டறிய வேண்டும் அல்லவா? அன்று இரவு காட்டில் ஆக்காவிற்கு ஃபோன் வந்தது. ஏய், ரகசிய தலைமையில் இருந்து ஃபோன் வந்திருக்கிறது. என்ன செய்வது? கலோனல் இங்கு இல்லை. தொலைபேசி தொடர்பை கலோனல் வீட்டுக்கு கொடு. நடு இரவில் கலோனல் வீட்டு தொலைபேசி அலறியது. முட்டாள், யாரடா இரவு நேரத்தில் ஃபோன் செய்வது? கலோனல், தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். அவசரமாக எனக்கு ஒரு தகவல் வேண்டும். கலோனல், சமீபத்தில் நடந்த விபத்தில் வர்க்கோவும் பிரிட்டோவும் இறந்தது உண்மைதானா? உண்மை சார். சரி, அவர்கள் இருவருடைய கையெழுத்தும் எனக்கு வேண்டும். உடனே எனக்கு பறவை மூலமாக அனுப்பி வையுங்கள். சரி சார். மிகவும் அவசரம், உடனே அனுப்பி வைக்கவும். நாளை காலையில் அனுப்பி விடுகிறேன் சார். ஏன் அந்த விபத்தை பற்றி கேட்டார். மறுநாள் காலை. சார், சில வாரங்களுக்கு முன்புதான் வர்க்கோவும் பிரிட்டோவும் விபத்தில் இறந்து விட்டார்கள். இருவரும் ஒரே விபத்தில் செத்தார்கள்? இல்லை சார், வர்க்கோ பிரேசிலில் ஒரு கார் விபத்தில் செத்தார். பிரிட்டோ சுவிட்சர்லாந்தில் பனிமலைச் சரிவில் மாட்டிக்கொண்டு செத்தார். அவர்கள் கையெழுத்து உடனே வேண்டும். இப்பொழுது அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் சார். விரைவாக நடக்கட்டும். இதெல்லாம் எதற்கு சார்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. ரகசியம், பரம ரகசியம். சார், கலோனல் பேசுகிறேன். இறந்தவர்கள் பற்றிய குறிப்பு எடுத்திருக்கிறேன். நல்லது, சொல்லுங்கள். வர்க்கோ பிரேசில் நாட்டில் ஒரு கார் விபத்தில் பலியாகிவிட்டார். வயலின் வித்துவான் பிரிட்டோ சுவிட்சர்லாந்தில் பனிமலைச் சரிவில் செத்தார். அவரது உடல் கூட கிடைக்கவில்லை. வர்க்கோவின் கார் தீப்பிடித்ததில் அவர் தீயில் கருகி அடையாளம் தெரியாமல் போய்விட்டார். சரிதானே? ஆமாம். கலோனல், இறந்தவர்களுடைய கையெழுத்தை உடனடியாக பறவை மூலம் அனுப்பி வையுங்கள். ஓகே சார். ரொம்ப நன்றி. பரவாயில்லை சார். சார், இந்த கமாண்டர் எங்கிருந்து பேசுகிறார்? தெரியவில்லையே. ஒருவேளை நிலாவுக்குள் இருந்து கொண்டு பேசுகின்றாரோ என்னவோ. சார், இந்த வழக்குக்கு மட்டுமே அதிக கவனம் செலுத்துகிறீர்கள். வாயை மூடு. நான் 4 மணி நேரத்தில் திரும்பி விடுவேன். கலோனல் ஜீப்பில் புறப்பட்டார். சார், எங்கே போக வேண்டும்? பழைய சாலை முடியும் இடத்திற்கு செல். ஜீப்பை இங்கே நிறுத்து. அங்கே நிறைய பறவைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இந்த செய்தியை உடனடியாக பறவை மூலம் அவருக்கு அனுப்பி வை. சரி சார். புறாவில் செய்தி அனுப்புவார்களா? சார், இது புறா இல்லையே. ஆமாம், இது கழுகு இனத்தைச் சேர்ந்தது. செய்தி பறவையின் காலில் கட்டப்பட்டது. அப்பறவை பறக்க விடப்பட்டது. இதில் செய்தி அனுப்பினால் பயங்கர வேகத்தில் செய்தி போக வேண்டிய இடத்திற்கு சென்றடைந்துவிடும். சார், செய்தி கமாண்டருக்குத்தானே போகிறது? ஆமாம். செய்தியை அனுப்பியதும் கலோனல் புறப்பட்டுச் சென்றார். செய்தியை சுமந்து சென்ற பறவை காட்டுக்குள் இருக்கும் ஓர் இடத்திற்கு வந்தது. அங்கிருந்த காட்டுவாசி அந்த செய்தியை மனித குரங்கிடம் கொடுத்து அனுப்பினார். ரெக்ஸ், அதோ நமக்கு தேவையான செய்தி வந்துவிட்டது. இறந்து போன வர்க்கோ பிரிட்டோவின் கையெழுத்துக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இனி 2 கையெழுத்துக்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான். உடனே மாயாவி கடிதத்தில் இருந்த கையெழுத்தையும் கலோனல் அனுப்பிய கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார். வர்க்கோ பிரிட்டோ ஒன்று போல் இருக்கிறதே மாமா. ஆமாம், ஒன்று போலதான் இருக்கிறது. மார்ச் 16. நாங்கள் பெங்காலியாவிற்கு அருகில் உள்ள ஒரு தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். வர்க்கோ பிரிட்டோ. கையெழுத்து ஒன்று போல் இருப்பதை பார்த்தால் நிச்சயம் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும். ஆமாம் மாமா. மாயாவிக்கு இன்னமும் சந்தேகம் விலகினதாக தெரியவில்லை. இருவரும் இறந்து போன இடத்திற்கும் இதற்கும் 10,000 கிலோமீட்டர் இருக்குமே. ஆனால் அவர்கள் 2 வாரத்திற்கு முன் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் இருவரும் உயிரோடு தான் இருக்க வேண்டும். கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? உடனே மாயாவி புறப்பட்டார். மாமா, நானும் உங்களுடன் வருகிறேன் மாமா. வேண்டாம் ரெக்ஸ், இது ஆபத்தான வேலை. இப்பொழுது எங்கே போகப் போகிறீர்கள்? முதலில் அவர்கள் சிறை இருக்கும் அந்த தீவை கண்டுபிடிக்க வேண்டும். நான் மோராவுக்கு போகிறேன். அங்குள்ள மீனவர்களிடம் விசாரித்தால் தீவை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கும். அதுவும் சரிதான் மாமா. அவர்களை எப்படியும் கண்டுபிடித்து விடுவீர்கள் தானே? நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவேன். மோரா என்பது காட்டில் இருக்கும் மீனவர்களின் கிராமம். மாயாவி அங்கே சென்றார். ஐயா மாயாவி, வாழ்க. வாருங்கள் மாயாவியாரே. அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? பெங்காலியாவுக்கு அருகில் ஏதாவது தீவு இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. ஆனால் நாங்கள் யாரும் அங்கே செல்வதில்லை. அங்கே நிறைய பேய்கள் இருக்கிறது. அந்த பேய் தீவுக்கு செல்ல வேண்டுமானால் 2 நாள் கடலில் பயணம் செய்ய வேண்டும்.
ஒரு தடவை எங்கள் மீனவர்கள் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது சூறாவளி காற்றில் மாட்டி உயிரை விட்டார்கள். அந்த தீவு பக்கம் சென்றாலே பேய்களின் அட்டகாசம் தாங்க முடியாது. அவைகள் ஊளையிடம், யாரையும் அண்ட விடாது. நான் அந்த பேய் தீவுக்கு செல்ல வேண்டும். என்னை அங்கே அழைத்துச் செல்லுங்கள். ஐயோ, அங்கே போனால் பேய் சும்மா விடாது. நான் வரவில்லை. மாயாவி, உங்களுடன் நான் வருகிறேன். பேய் என்ன செய்துவிடும், பார்த்து விடலாம். ஆமாம், நானும் வருகிறேன். நான் வரவில்லை. உங்கள் தைரியத்தை பாராட்டுகிறேன். உடனே படகு தயார் செய்யப்பட்டது. மாயாவியும் உடன் செல்கிறார் என்றதும் படகுக்கு பூவெல்லாம் போட்டார்கள். 3 பேருடன் மாயாவி பேய் தீவிற்கு புறப்பட்டார். மீனவர்களின் மனைவிகள் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். 4வரும் துடுப்பு போட்டு படகை பேய் தீவை நோக்கி செலுத்தினார்கள். ஏய், ஏன் அழுகிறாய்? அவர்களுடன் தான் மாயாவி செல்கிறாரே. ஒரு பெண் கணவனை அனுப்பிவிட்டு அழுதாள். படகு சென்று கொண்டிருந்தது. இரவு வந்தது. 3 பேரில் ஒருவனை தூங்க வைத்துவிட்டு மற்றவர்கள் துடுப்பு போட்டார்கள். பிறகு அவனை எழுந்திருக்கச் செய்துவிட்டு மற்றவன் துடுப்பு போட்டான். நாம் போகும் பாதை சரிதானே? ஆமாம் மாயாவி. மறுநாள் பொழுது விடிந்தது. பயணம் தொடர்ந்தது. அவர்கள் தூண்டில் போட்டு மீன் பிடித்தார்கள். பிறகு அந்த மீனையை உணவாக சாப்பிட்டார்கள். அன்றும் பொழுது சாய்ந்து இருட்டத் தொடங்கியது. நட்சத்திரங்கள் வானில் கண் சிமிட்டத் தொடங்கியது. ஒரு இடத்தில் சிறு மலை ஒன்று தெரிந்தது. மாயாவி, அதோ அதுதான் பேய் தீவு. அங்கேதான் நிறைய பேய்கள் இருக்கின்றன. ரொம்ப நன்றி. நான் இங்கிருந்து கடலில் நீந்தி தீவுக்கு செல்கிறேன். நீந்தியா? வேண்டாம் மாயாவி, இது ஆபத்தான இடம். அங்கே பாருங்கள், சுறா மீன்கள் நிறைய கிடக்கின்றன. திடீரென்று மலைகளுக்கு பின்னால் இருந்து பேய்கள் எழுந்து ஊளையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தன. அதே பேய்கள். மீனவர்கள் நடுங்கி போனார்கள். மாயாவி, நீங்கள் அங்கே போக வேண்டாம். பேய்கள் உங்களை ஏதாவது செய்துவிடும். பேய்களின் கூப்பாடு பயத்தை உண்டாக்கியது. போதாக்குறைக்கு சுறா மீன்கள் வேறு அலைந்து கொண்டிருந்தன. நன்றி, நீங்கள் வீட்டுக்கு புறப்படுங்கள். நான் வருகிறேன். மாயாவி, சுறாவையும் பேய்களையும் பார்த்த பிறகும் போக வேண்டுமா? நீங்கள் புறப்படுங்கள். சுறாக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். மாயாவி சட்டென்று கடலுக்குள் பாய்ந்தார். பேய்களின் கூச்சல் காதை பிளந்தன. ஆனால் மாயாவி பயப்படாமல் கடலுக்குள் குதித்து தீவை நோக்கி நீந்தினார். படகில் இருந்த மீனவர்கள் மீன் துண்டுகளை கடலில் போட்டனர். அங்கே சுற்றி கொண்டிருந்த சுறா மீன்கள் மீன் துண்டுகளை சாப்பிட பாய்ந்து வந்தன. அதனால் மாயாவி சுறாக்களின் தொந்தரவு இல்லாமல் தீவை நோக்கி நீந்த முடிந்தது. சுறா மீன்களை கவர்வதற்காக மீனவர்கள் மீன் துண்டுகளை கடலில் போட்டுக்கொண்டே வந்தனர். சுறா மீன்கள் நம்மை தொடர்ந்து வருகின்றன. மாயாவி தீவுக்கு சென்றிருப்பாரா? நான் பார்க்கவில்லையே. அதே நேரம் மாயாவி தீவை அடைந்தார். பேய்கள் கூச்சல் போட்டாலும் மாயாவி அசராமல் தீவை நோக்கி நடந்தார். மாயாவி சிறிது நேரம் அந்த பேய்களையே நோட்டமிட்டார். இது பேய் அல்ல, சினிமா படம் போட்டு ஏமாற்றுகிறார்கள். உடனே மாயாவி மரத்தின் மீது ஏறி நோட்டமிட்டார். தீவில் பேய் இருப்பதாக மீனவர்களை பயங்காட்ட இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே சினிமா படப்பட்டி வைத்து சினிமா போல ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். சினிமா படப்பட்டி ஒளிபெருக்கி வைத்து பேய் இருப்பதாக நம்ப வைக்கிறார்களாம். ஆள் இல்லாமல் படம் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மாயாவி மரத்தில் இருந்து நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று சத்தமும் படமும் அடங்கி போனது. மாயாவி மரத்திலிருந்து கீழே இறங்கினார். யாரோ இந்த தீவுக்குள் புகுந்து கொண்டு மற்றவர்களை நெருங்க விடாமல் செய்கிறார்கள். மாயாவி அப்படியே நடந்து வந்தார். காலில் ஏதோ தட்டுப்படுகிறதே. மாயாவியின் கால் வயரில் பட்டது. உடனே அலாரமணி பயங்கரமாக அலறியது. என்ன இது? அலாரமணி ஒலித்ததும் மாயாவி சுறுசுறுப்பானார். ஓரிடத்தில் இருந்த மர அறையின் கதவு திறக்கப்பட்டது. உடனே உள்ளே இருந்து பயங்கரமான நாய்கள் வெளியே பாய்ந்து வந்தன. நாய்கள் ஆவேசமாக கத்திக்கொண்டு ஓடி வந்தன. நாயின் கையில் அகப்பட்டால் நிச்சயம் கடித்து குதறிவிடும். நாய்கள் ஒவ்வொன்றும் கொலை வெறியுடன் காட்டுத்தனமாய் ஓடி வந்தன. உடனே மாயாவி விரைந்து ஓடினார். ஓரிடத்தில் ஆட்கள் வருவது தெரிந்ததும் மாயாவி மறைந்து நின்றார். அலாரம் அடிக்கிறது. என்னவாக இருக்கு? நாய்கள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. ஏதாவது மிருகம் தீவுக்குள் நுழைந்திருக்குமா? இந்த தீவில் நம்மை தவிர வேறு எந்த மிருகங்களும் கிடையாது. மாயாவி மரத்துக்கு பின் பதுங்கி நின்று அவர்களை நோட்டமிட்டார். தீவுக்குள் ஒரு ஏரி வேறு இருக்கிறதே. குகைகளுக்குள் கம்பி போடப்பட்டு அறை தெரிகிறதே. உள்ளே மிருகங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்குமா?
மாயாவி பாறைகளுக்கு பின் பதுங்கி நின்று நடப்பதை பார்த்தார். என்ன ஒரே கூச்சலாக இருக்கிறது? இங்கே என்ன நடக்கிறது தெரியவில்லை. உள்ளே மனிதன் அல்லவா இருக்கிறான்? யாரோ தப்பிவிட்டான் போலிருக்கிறது. நாய் வேறு திறந்து விடப்பட்டிருக்கிறது. அவனாவது தப்பிக்கட்டும். அதனால் நீங்களும் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா? அது நடக்காது. திடீரென்று மாயாவி ஒரு காவலாளியை மடக்கினார். வர்கோ, பிரிட்டோ. நாங்கள்தான். நான் வர்கோ, அவர் பிரிட்டோ. நீங்கள் பொட்டலில் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. இனி கவலை இல்லை. இங்கே என்ன செய்கிறீர்கள்? இந்த குகையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் யார்? என்னை விடுங்கள். நீங்கள் செத்துவிட்டதாக கதை கட்டிவிடப்பட்டிருக்கிறது. அவர்களின் உரையாடலை ஒருவன் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு குரல் கேட்டது. காரணத்தை நான் சொல்கிறேன். அனைத்தையும் நானே விளக்கமாக சொல்கிறேன். மாயாவி உடனே துப்பாக்கியை எடுத்தார். ஏய், மரியாதையாக துப்பாக்கியை கீழே போடு. இல்லை, நீ நிற்கின்ற இடத்தில் பிணமாக விழுவாய். உடனே மாயாவிக்கு முன் 4-5 துப்பாக்கிகள் தலையை நீட்டின. மரியாதையாக துப்பாக்கியை கீழே போட்டுவிடு, இல்லை செத்து விடுவாய். உடனே மாயாவி துப்பாக்கியை கீழே போட்டார். நல்ல பிள்ளை, அப்படியே நடந்து வா. அருகில் ஒரு கதவு இருக்கிறது. மாயாவிக்கு கட்டளைகள் மட்டும் வந்து கொண்டிருந்தது. மாயாவி அருகில் இருந்த கதவு வழியாக உள்ளே வந்தார். உள்ளே வந்ததும் கதவு பட்டென்று பூட்டிக் கொண்டது. அடேயப்பா! அதோ அந்த இருக்கையில் உட்கார். சிறையில் யார் அந்த முகமூடி மனிதன்? யார் என்று தெரியவில்லை. ஆனால் நம்மை காப்பாற்ற வந்திருக்கிறான். யார் நீ? ஏன் இவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாய்? இங்கே நான் தான் கேள்வி கேட்கணும். நீ யார்? இதுவும் சினிமா படம் போலத்தானா? நான் வெற்று சுவருடனா பேசுகிறேன்? அப்படியே வைத்துக்கொள். சிறையில் உங்களை தெரியாமலா அந்த முகமூடி இங்கே வந்திருப்பான்? இல்லை, அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு அவரை பார்த்த மாதிரி நினைவு இல்லை. நீ இப்போது என்னை பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம், உன்னை பார்த்தால் தானே பேச முடியும். உடனே ஒருவன் மாயாவியின் முன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன் தைரியத்தை பாராட்டுகிறேன். இறந்து போனதாகச் சொல்லி இவர்களை ஏன் சிறையில் அடைத்திருக்கிறாய்? உன் பெயர் என்ன? எந்த பெயர்? பொதுவாக என்னை பாதுகாவலன் என்று அழைப்பார்கள். பாதுகாவலனாமே. இவர்களை ஏன் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாய்? இங்கு உனக்கு எந்த சிறை வேண்டும் சொல், அதில் உன்னையும் அடைத்து விடுகிறேன். இப்படி கேட்டால் நீ பதில் சொல்ல மாட்டாய். உன்னை பொறு, அவசரப்படாதே. மாயாவி அவனை நோக்கி பாய்ந்து சென்றார். போன வேகத்திலேயே மாயாவி எதிரே மோதி திரும்பி வந்து வீழ்ந்தார். முட்டாள், உனக்கும் எனக்கும் இடையில் கண்ணாடி சுவர் இருக்கிறது, அதுவும் உடைக்க முடியாத கண்ணாடி. இப்போதாவது அந்த இருக்கையில் உட்காருகிறாயா? உட்காருகிறேன். நீ போலீஸ்காரன் இல்லை என்பது எனக்கு தெரியும். கள்ளக்கடத்தல் தொழிலுக்காக இங்கே வந்திருக்கிறாயா? என்னை கடத்தல்காரன் என்று நினைத்து விட்டாய். நீ சொல்வது போல நான் போலீஸ்காரன் இல்லை. அதுதான் எனக்கு தெரியுமே. நீ கடத்தல்காரனாக இருக்கப் போய்த்தான் முகமூடி அணிந்திருக்கிறாய். சரி, உன்னுடைய வியாபாரம் என்ன? ஏன் உனக்கு தெரியாதா? உலகில் உள்ள பிரபலமானவர்களை விபத்தில் செத்துவிட்டதாக சொல்லி அவர்களை இங்கே சிறை வைத்திருக்கிறாய். அது ஏன்? அதுதான் என் வியாபாரம். அவர்களுக்கு நான் பாதுகாவலன். அவர்களை கடத்தி வந்து இங்கே வைத்திருக்கிறேன். பிறகு நல்ல விலைக்கு அவர்களை ஏலம் விட்டு விடுவேன். இவர்களை ஏலம் விடப் போகிறாயா? ஆமாம், இவர்களுடைய அறிவுக்குத்தான் விலை. உதாரணத்திற்கு பார், வர்கோ ஒரு விஞ்ஞானி, அணுகுண்டு தயாரிக்கக்கூடியவர். உலக மார்க்கெட்டில் இவருக்கு மதிப்பு எவ்வளவாக இருக்கும் என்று நினைக்கிறாய்? நீயே சொல். இவருடைய மதிப்பு 5 கோடி ரூபாய். ஆகா, இதற்குத்தான் உனக்கு பாதுகாவலன் பட்டமா? அதோ அருகிலுள்ள டயரியில் ஒரு பட்டியலை இருக்கிறது, எடுத்துப் பார். மாயாவி அருகில் இருந்த டயரியை எடுத்துப் பார்த்தார். வர்கோ அணு ஆய்வாளர், விலை 5 கோடி. பிரிட்டோ வயலின் வித்துவான், விலை 1 கோடி. அடுத்து நகர மேயர், விலை 1 கோடி. அடுத்து டாக்டர். அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் விலை போடப்பட்டு விட்டது. ஆமாம், ஏலத்தில் போட்டி கடுமையாக இருக்கும். அவன் கொடுத்த பட்டியலில் பெரிய பெரிய புள்ளிகளின் படமும் குறிப்பும் இருந்தன. இவ்வளவு பெரிய நிபுணர்களை சாதாரணமாக நீ ஏலம் விடப் போகிறாய்? இல்லை முகமூடி, நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. நானாக யாரையும் கடத்துவதில்லை. கடத்தச் சொல்வார்கள், கடத்துகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? பிரபலமானவர்களை கடத்தச் சொல்வார்களா? யார் சொல்வார்கள்? உதாரணத்திற்கு மருத்துவர் அரிஸ்டோவை எடுத்துக்கொள். அவர் பெரிய இதய அறுவை நிபுணர். இன்னொருவர் பெரும் பணக்காரர், பேரைச் சொல்ல மாட்டேன். அவருக்கு இதய நோய். மருத்துவர் அரிஸ்டோவை உடனே வந்து என்னை பார்க்கச் சொல். அவர் தன் உதவியாளரை அனுப்பினார். இப்போது என்னை பார்க்க 100 நோயாளிகள் வந்திருக்கிறார்கள். என்னால் வர முடியாது. ஓஹோ, அப்படியா? உடனே அந்த பணக்காரர் என்னிடம் வந்தார். பிரபல இதய மருத்துவரை கொண்டு வர வேண்டுமென்றால் விலை அதிகமாகுமே.
பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, எப்படியும் அவன் வேண்டும். இன்னொரு கோடீஸ்வரருக்கு இசை என்றால் போதும். அதனால் வயலின் வித்துவான் பிரிட்டோவை அழைத்து தனக்கு மட்டும் வாசிக்கச் சொன்னார். என் முதலாளி நிறைய பணம் தருவார். இருக்கட்டுமே, டிக்கெட் எடுத்து வந்து அரங்கத்தில் அவர் என் இசையை ரசிக்கட்டும். முட்டாள், அப்படியா சொன்னான்? அவனை எப்படி வர வைப்பது என்று எனக்கு தெரியும். அவனும் என் உதவியை நாடி வந்தான். இப்பொழுது சொல், நான் பாதுகாவலன் தானே? பிரபலங்களை உன் வியாபாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறாயா? இல்லை, அது என் வேலை அல்ல. அவர்கள் கேட்பதற்கு நான் விலை வைக்கிறேன். வயலின் வித்துவான் பிரிட்டோவை கடத்தி அவர்களிடம் விட்டு விடுவேன். வயலின் வாசி. இசை தேவைப்படும் பொழுது அவர்கள் அவனை வயலின் வாசிக்கச் சொல்லி ரசித்தார்கள். அதே போலத்தான் விஞ்ஞானியும். எனக்கு ஒரு அணுகுண்டு செய்து கொடு. முடியாது. விஞ்ஞானி மறுத்ததால் அவனை சிறையில் தள்ளி விடுகிறார்கள். நீ அணுகுண்டு செய்து தந்தால் தான் உனக்கு சாப்பாடு. அதற்காக பிரபலங்களை ஏன் செத்ததாக நம்ப வைக்கிறாய்? மக்கள் அவர்களை காணாமல் தேடிவிடக்கூடாது அல்லவா? காணாமல் போயிருக்கிறார்கள் என்றால் போலீசார் எளிதில் கண்டுபிடித்து விடக்கூடும். நீ பழைய கில்லாடியான ஆள்தான். இல்லாவிட்டால் என்னால் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி வெற்றி காண முடியுமா? உனக்கும் ஒரு விலை வைக்கலாம். என்னையும் விலை பேசப் போகிறாயா? நீ ஒரு தைரியசாலி. இல்லாவிட்டால் என்னை தேடி இங்கே வந்திருப்பாயா? நான் உலகில் பிரசித்தி பெற்றவர்களைத்தான் என் பட்டியலில் சேர்ப்பது வழக்கம். நான் ஒன்று உன்னை விற்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை அழிக்க வேண்டும். நீயே உன் முடிவை தேர்ந்தெடுத்துக்கொள். என்னை விலை பேசப் போகிறாயா? உன்னை விலை பேசி பயனில்லை. நான் விலை பேசுவது பெரிய சினிமா நடிகர்கள், அறிஞர்கள் போன்றவர்களுக்குத்தான். என் வியாபாரமே கோடிக்கணக்காகத்தான். நீ என்ன கோடிக்கு சமமானவனா? நான் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் நீ வித்தியாசமானவன். சீக்கிரம் என் விலையைச் சொல். உன்னை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். மக்களுக்கா? யார்? மீனவர்கள் தானே உன் மக்கள். அவர்கள் இந்த பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள். அவர்கள் என் தொழிலுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக பேய்களை நடமாட விட்டேன். ஏய் முகமூடி, ஊர் பெயர் தெரியாதவனுக்கெல்லாம் நான் விலை நிர்ணயிப்பதில்லை. ஓஹோ, அப்படியா? நான் 1 கோடி ரூபாய் மதிப்பு பெற மாட்டேனா? உலகில் உள்ளவர்களுக்கு நீ யார் என்று தெரிய வேண்டாமா? தெரியாமல் இருப்பது நல்லதுதான். அப்பொழுதுதான் உன்னை கொன்றால் யாருக்கும் சந்தேகம் வராது. முதலில் நீ மரியாதையாக சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்து விடு. என் இடத்துக்கே வந்து என்னை சரணடையச் சொல்கிறாயா? உனக்கு எவ்வளவு தைரியம்? கைதிகளை விடுவித்துவிட்டு நீயும் உன் நாட்களும் சரணடையாவிட்டால் என்னடா செய்வாய்? மிரட்டி பார்க்கிறாயா? நான் என் வியாபார ரகசியங்களை உன்னிடம் சொன்னதே தப்பு. இவ்வளவு நேரம் உன்னை விட்டு வைத்திருப்பதும் மகா தவறு. நீ எங்கும் தப்ப முடியாது. இந்த அறையை பூட்டிவிட்டேன். உன்னை பனிக்கட்டியில் கட்டி போட்டு விசாரித்தால் நீ யார் என்று தெரிந்துவிடும். உடனே மாயாவி தன் இருக்கையை தூக்கி வீசினார். முட்டாள், நான் யார் என்று காட்டுகிறேன். இந்த கண்ணாடி தடுப்புச் சுவர் உடையாதல்லவா? கண்ணாடியை உடைக்க முடியவில்லை. ஆனால் கதவு எனக்கு தூசி மாதிரி. பார்க்கிறாயா? மாயாவி அந்த அறைக்கதவின் மீது பயங்கரமாக மோதினார். மாயாவி மோதியதும் கதவு தூள் தூளாகி போனது. பிறகு அதன் வழியே மாயாவி வெளியேறினார். அவனை பிடியுங்கள். தலைவரின் குரல் மற்ற அறைகளில் உள்ள ஒலிபெருக்கிகளில் எதிரொலித்தது. அவனை பிடியுங்கள். உடனே காவலாளிகள் சுறுசுறுப்படைந்தார்கள். மாயாவி மூர்க்கத்தனமாக கதவை உடைத்தெறிந்துவிட்டு தப்பியதை பார்த்து தலைவன் வெலவெலத்துப் போனான். டேய், அவனை தப்ப விட்டு விடாதீர்கள். நம் ரகசியம் முழுவதையும் தெரிந்து கொண்டு விட்டான். அவனை தப்ப விட்டால் நமக்கு ஆபத்து. அவனை பிடி. பாஸ், யாரை சொல்கிறார்? யாரை சொல்கிறார்? நீ யாரையும் பார்த்தாயா? என்னை திறந்து விடு, உனக்கு உதவுகிறேன். அவனை தேடி பிடித்து இழுத்து வாருங்கள். தலைவன் ஓடி வந்தான். டேய், நான் இங்கே இருக்கிறேன். கழுத்து. மாயாவி மேலிருந்து தலைவனை பிடித்து தூக்கினான். புகைச் சிறைச்சாலையில் பொருத்தப்பட்டிருக்கும் துப்பாக்கியை எங்கே இருந்து இயக்குகிறாய்? சொல். எனக்கு தெரியாது. மாயாவியின் இரும்பு பிடிக்குள் அவன் சிக்கி படாத பாடுபட்டான். சொல், எங்கே இருக்கிறது? உள்ளறையில் இருக்கிறது. மாயாவி அவனை உள்ளறைக்கு அழைத்து வந்தார். அங்கே தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. பெட்டி வழியாக உன் ஆட்களை துப்பாக்கியை கீழே போடச் சொல். டேய், அனைவரும் துப்பாக்கியை கீழே போடுங்கடா. பிறகு தலைவனை குகைச் சிறைக்கு அழைத்து வந்தார் மாயாவி. சிறை கதவை திறந்து விடு. உங்கள் தைரியத்தை பாராட்டுகிறேன். உங்களால் தான் எங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. பிறகு வாழ்த்தலாம். முதலில் ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்களை அந்த விமானத்தில் ஏற்றுங்கள். முகமூடி அணிந்திருக்கிறாயே, யார் நீ? உனக்கு நல்ல விலை தருகிறேன். காட்டிலாக்கா தலைமை அலுவலகம். ஆமாம், இதுதான் காட்டிலாக்கா. நீங்கள் எல்லாம் யார்? முதலில் உங்கள் கலோனலை காட்டுங்கள். அவரிடம் சென்றால் உண்மை விளங்கும். மாயாவி தூரத்தில் இருந்து அவர்களை நோட்டமிட்டார். மறுநாள் பத்திரிகையில் இறந்தவர்கள் உயிருடன் வந்தார்கள். தீவிரவாதியின் அட்டூழியத்தை வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டது. இறந்தவர்கள் உயிரோடு இருப்பது புதுமையான கதைதான். இறந்து போனவர்கள் உயிருடன் திரும்பி வந்தார்கள். மாயாவி மீண்டும் மண்டையோட்டு குகைக்குச் சென்றார். மாமா,
பொட்டிலில் செய்தி அனுப்பியவர்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? அது ஒரு பெரிய கதை ரெக்ஸ். கதையா? சொல்லுங்கள் மாமா. ஐயா, கதை. முதலில் சாப்பிட வேண்டும், அப்புறம் கதை சொல்கிறேன். முடிந்தது.